शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ பர்யந்தம் உத்தமமான ஆயுளும் ஆரோக்கியமும் அந்த அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் வர இருக்கக்கூடிய 13 ஜூலை 2025 முதற்கொண்டு 19 ஜூலை 2025 வரைக்கும், அதாவது ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க இருக்கின்றோம். முதல்ல ஒரு 2 நிமிஷத்துல இந்த வாரத்துல என்ன விசேஷங்கள் அப்படிங்கிறத பார்த்துடுவோம். அதுக்கப்புறம் பலனுக்கு டைரக்டா போயிடுவோம். 13ஆம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது அத்துணை ராசிக்காரர்களுக்கும் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரத்தை அடைகிறார். அவர் நவம்பர் 28 வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறார். இந்த வக்கர பலன்களை கூடிய விரைவில் நாம் தனித்தனி ராசியாக தனித்தனி வீடியோவாக போட இருக்கின்றோம், பதிவு செய்ய இருக்கின்றோம். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எதை நம்ம குயிக்கா முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் அடைகிறது ரொம்ப நல்லது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதாவது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு 10க்கும் 11க்கும் உண்டானவர் இல்லையா, அவர் உத்தர பாத்ரபதம் என்கின்ற தன்னுடைய நட்சத்திரத்துல இருந்து வக்கரம் அடைவது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிறப்பு. அதெல்லாமே நம்ம பார்ப்போம். அது 13ஆம் தேதி நிகழ்கிறது. 14ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு விவாகம் சுப முகூர்த்த நாள். இதை விட்டா ஒரு மாசம் கழிச்சுதான், அதாவது ஆடி மாசம் நம்ம எதுவும் முகூர்த்தங்கள் வைக்கிறது இல்லை. அதனால இந்த முகூர்த்தத்துல ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும்னாக்கா பண்ணிக்கொள்ளலாம். அன்றைக்கு சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தியாக ஒரு ஸ்பெஷல் டே. நட்சத்திரம் சதபிஷா நட்சத்திரம். வியாபார நிமித்தமாக, அதாவது வெள்ளோட்டமிடக்கூடிய, அது ஒரு நியூஸ் பேப்பர்காரவங்களுடைய, அதாவது மீடியாவினுடைய நியூஸாக இருக்கலாம், அதாவது நியூஸ் சேனல் ஆரம்பிக்கிறது, மூவி ஆரம்பிக்கிறது, ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிறது வைக்கிறது எல்லாமே இந்த நாட்களில் செய்யலாம். இந்த நாளில் செய்யலாம். சித்தயோகம் கூடிய சுப தினம் 9 to 10 முகூர்த்தம். அது சிம்ம லக்னமாக இருந்து தேய்பிறை சிம்ம லக்னமாக இருக்கிறது. 9:45 முதல் 9:58 வரைக்கும் நமக்கு புஷ்கர நவாம்சம் இருக்கிறது. இதுல தாராளமாக நல்ல காரியத்தை செய்யலாம். இந்த வாரம் சந்திரன் மகரத்தில் சிரவணம் முதற்கொண்டு அங்கிருந்து அப்படியே மகரம், கும்பம், மீனம் போயிட்டு மேஷத்துல பரணி வரைக்கும் டிராவல் பண்ணுகிறார். ஆனால் இது ஒரு தேய்பிறைக்குண்டான வாரம். சரியா? அடுத்தது புதன்கிழமை இன்னொரு முக்கியமான நிகழ்வு. அதாவது ஒரு வருஷத்தை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். தட்சிணாயனம், உத்தராயணம் அப்படின்னு சொல்லிட்டு. அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியனுடைய பாதை 2 விதமாக இருக்கிறது ஒவ்வொரு வருஷமும். இப்ப இதுவரைக்கும் நம்ம இருக்கிறது உத்தராயணம் அப்படின்னு சொல்றது. அதாவது சூரியன் நாளுக்கு நாள் உதிக்கிற திசையை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு வடக்கு நோக்கி உதித்து கொண்டே வந்தவர். வருகின்ற 16ஆம் தேதி புதன்கிழமை சஷ்டி அன்று அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டா, அங்கிருந்து தெற்கு நோக்கி அப்படியே உதிக்க ஆரம்பிப்பார். அதாவது தெற்கு நோக்கி அவருடைய பிரயாணம் தொடங்குகின்ற நன்னாள். அதனால் அதுக்கு பேர் தட்சிண அயனம்னு சொல்லுவோம். கடகத்தில் பிரவேசிப்பார் சூரியன். இதுல பல விசேஷங்கள்லாம் இருக்கிறது. அதனால இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல இருந்து நமக்கு வேற மாதிரியான கிளைமேட் கண்டிஷன்ஸ், இந்த பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் நமக்கு வேற மாதிரியான பலன்கள்னு சொல்லுவோம். அதெல்லாம் காலம் அனுமதித்தால், உங்களுக்கு பொறுமை இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நம்ம அதற்கும் தனி வீடியோ போடுவோம். உத்தராயணம் மற்றும் தட்சிணாயன புண்ணிய காலங்களுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறது. சரி, 17 ஜூலை 2025 வியாழக்கிழமை ஆடி பண்டிகை.
ஆடி பண்டிகை, அதாவது ஆடி 1 அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஸ்பெஷலா இந்த தேங்காயிலெல்லாம் வந்து இந்த ஸ்வீட் எல்லாம் போட்டு எள்ளு, தேங்காய், அப்புறம் வெல்லம் இதெல்லாம் போட்டு நம்ம அது ஒரு அதை காய்ச்சி அது அது ஒரு திருவிழாவாக கொண்டாடுறது. ஆடி அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள் உண்டு. அதாவது பெண்களை வந்து தன்னுடைய தாய் வீட்டுக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆடி பண்டிகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வாழ்க்கையில வந்து இந்த காற்றடி காலத்தில் வந்து நம்ம எப்படி இந்த காலத்தை வந்து எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், பிறகு உபாசனை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை எப்படி வந்து பல மடங்கு பெருக்கிக் கொள்ள வேண்டும், வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திப்பதற்காக அப்படின்னு நிறைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்து வந்தார்கள். அதெல்லாம் இந்த ஆடி பண்டிகை அன்றைக்கு ஆரம்பிக்கிறது. பிறகு வெள்ளிக்கிழமை 18ஆம் தேதி வந்து காலாஷ்டமியாக வருகிறது. அன்றைக்கு பைரவரை போய் பார்த்துட்டு வாங்க. நான் சொல்ற இந்த அஷ்டமிகளில் எல்லாம் பைரவரை போய் பார்த்து விட்டு வந்தால் உங்களுடைய மன கிளேஷங்கள் குறையும். மனதில் சிந்தித்த உங்களால் விரும்பப்பட்ட அத்தனையும் நிகழ்ந்தேறும். சரி, இப்போ அடுத்தது சந்திராஷ்டமம். இந்த வாரம் வந்து கடகம், சிம்மம், கன்னியா இந்த 3 ராசிகளுக்கும் இருக்கின்றன. அதுதான் அந்தந்த பலன்ல நம்ம சுருக்கும். அப்ப இந்த வாரம் வந்து முக்கியமாக சனி வக்கரத்தை அடைகிறார். சூரியன் வந்து தன்னுடைய வீட்டை மாற்றி கடகத்திற்கு ஏறுகிறார். சரியா? மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுடைய வாக்கினில் லக்ஷ்மி. நீங்க வந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக பேச ஆரம்பிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம் கிடைக்கும். அதனால இந்த வாரம் வந்து நிகழ இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், பிறகு சூரியனுடைய நகர்வு, சூரியன் வந்து புதன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு சூரியன் அங்க வருவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. ஏனென்றால் இப்போ அவருடைய இடம் சிம்ம ராசி வந்து செவ்வாய் மற்றும் கேத்துனால வந்து கொஞ்சம் கெட்டு போயிருந்தாலும் அதுக்கு 12ஆம் இடமாகிய இந்த கடகத்தில் வருவது ரொம்ப நல்லது. அதாவது ஞாயிற்றுக்கிழமையே லேண்ட் விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி விஷயங்கள், பிறகு பிசினஸ் விஷயங்கள், இவைகள் அத்தனைக்கும் முடிவு எடுத்து விடுங்கள். அதனுடைய எக்ஸிகியூஷன், அதாவது அதனுடைய செயல்பாடுகள் வந்து அடுத்தடுத்த நாள்ல இருக்கலாம். ஆனாலும் கூட முடிவெடுப்பதை நாம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாட்களையும் நம்ம தவிர்த்து விட வேண்டும். கொஞ்சம் நம்ம தப்பிச்சுக்கலாம், லாஸ் இல்லாம தப்பிச்சுக்கலாம். இல்லைன்னா லாபத்துல வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த வாரம் வந்து புதிதாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நான் ஆரம்பிக்கணும், அதை பத்தி யோசிக்கணும், பண்ணணும் அப்படின்னாக்கா சிந்திப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமாக புத சந்திர யோகமும், பிறகு வந்து சூரிய புதன் என்கின்ற புதாதித்ய யோகமும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால இருப்பிடம் சம்பந்தப்பட்டது, அம்மா சம்பந்தப்பட்டது, அதாவது தாயினுடைய சம்பந்தப்பட்டது, தந்தை சம்பந்தப்பட்டது, பிறகு தமக்கை தங்கையோ அல்லது தம்பி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காதல் மலர்வதற்கும், பிறகு அதாவது பெண் வீட்டாரோ மாப்பிள்ளை வீட்டாரோ பார்க்கறதுக்கும் இது ஒரு நல்ல வாரமே. ஆனால் இந்த வாரத்துல தட்சிணாயனம் வந்து ஆரம்பிக்கிறதுல 16, அப்போ வந்து இந்த ஆடி மாசத்துல நம்ம வந்து எதுவும் பண்ண போறது இல்லை, பெண் மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க போறதில்லை. கடைசி முகூர்த்தம் ஆகிய திங்கட்கிழமையில நீங்க அதெல்லாம் முடித்து கொள்ள வேண்டும். சரி, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். யாருக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், குழந்தைகள் கிட்டையும் தன்னுடைய ஆச்சாரியன் கிட்டையும், அதாவது லெக்சரர் கிட்டையோ ப்ரொஃபசர்ஸ் கிட்டையோ தனக்கு மேல இருக்கக்கூடிய பாஸ் கிட்டையே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசினஸ் டீலிங்கை வந்து, அதாவது நீங்க ஒரு மீட்டிங் முதல் தடவை நம்ம சந்திக்க போறோம், பிசினஸை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னாக்கா திங்கள், செவ்வாய், புதன், வியாழனை ஒதுக்கி விடுங்கள். ஆமா, அது திங்கட்கிழமை வந்து முகூர்த்தமாகவே இருந்தாலும் பிசினஸ் அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து வேண்டாம். வெள்ளிக்கிழமை பார்த்து கொள்ளலாம், அல்லது ஞாயிற்றுக்கிழமை தி பெஸ்ட். பிறகு சிறு சிறு பிரயாணங்கள்லாம் நல்ல நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நம்முடைய செவ்வாயினுடைய அந்த அமைப்புனால சகோதர உறவுகிட்ட கொஞ்சம் வந்து நம்ம, அதாவது மூத்த சகோதர உறவுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அதுலேயும் கூட மூத்த சகோதரர்களிடம் சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டீல் பண்றது, அல்லது பாகப்பிரிவினையை பத்தி பேசுறது, இல்லை தாய் தந்தையினுடைய அந்த ஒரு யார் பார்த்துக்கிறது தாய் தந்தையரை அப்படிங்கிறத பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மேடராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக சிந்திச்சு பேசினால் லக்ஷ்மி கட்டாட்சத்துடன் கூடிய இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாகப்பட்டது பைரவரை, அதாவது சனி வக்கரப்படுகின்ற அன்றைக்கு வந்து பைரவரை வழிபடுவதும், மற்ற அனைத்து நாட்களிலும் மகாலட்சுமியை வழிபடுவது நன்மையை கொடுக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள்,
உங்களுக்கு வந்து இந்த வாரம் முதல் நாள் சூரியன் வந்து குருவோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இன்னும் இருக்கிறார். இன்னும் கூட உங்களுக்கு அதாவது ஷேர் மார்க்கெட்டை பற்றியோ அல்லது வந்து உங்களுடைய இடமாற்றத்தை பற்றியோ அல்லது உங்களுடைய ஆஃபீஸில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியது, இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுத்து விடலாம். இந்த வாரம் வந்து வண்டி வாகனங்கள் வாங்குறது, பிறகு ப்ராப்பர்ட்டியை வந்து டீல் பண்ணுறது முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன், திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் வந்து உங்களுடைய ராகுவோட சேர்ந்து 10ஆம் இடத்துல கேத்து மற்றும் செவ்வாயினால பார்க்கப்படுகிறார். சரியில்லை. நம்ம வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துடும் டாக்குமெண்ட்ஸ்ல, வேண்டாம். கோர்ட்டு கேஸ்னாலும் வாய்தா வாங்கிக்கிடுவோம். பிறகு அதுக்கு அடுத்த நாள், அதாவது புதன் வியாழன் வந்து சனியோட இருக்கிறார் சந்திரன். அதுக்கு அடுத்த நாள் என்னடான்னா 12ஆம் இடத்துக்கே போயிடுறார் சந்திரன். அப்போ 3ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துக்கு போறது மறையிறதா நல்லது தானே அப்படின்னாக்கா வருமானத்துக்கு இல்லை. அதனால பெரிய பெரிய பிசினஸ் டீலிங்கோ அல்லது ப்ராப்பர்ட்டி டீலிங்கோ அல்லது கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்களோ இந்த வாரம் ஒதுக்கி வைத்து விடுவது நல்லது. ஆனாலும் கூட 6க்குண்டானவனாகிய சுக்கிரன், லக்னாதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். அப்படிங்கும்போது வெளியூர் வாய்ப்புகள், வெளிநாடு வாய்ப்புகள், வெளியூர்லேருந்து நட்புகள், பிறகு வெளியூர்லேருந்து உறவுகள் அல்லது நீங்க வந்து ஒரு உறவாக வெளியூர் போவது, இது எல்லாமே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம வந்து பிளான் பண்ணினா இந்த வாரம் நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம். இது ஒண்ணு. பிறகு இந்த வாரம் ஆரம்பத்துல, அதாவது புதன் வந்து கடகத்துல இருந்து சந்திரனால பார்க்கப்பட்டு பிறகு சூரியன் வந்து சேர்ந்து விடுகிறார் 16ஆம் தேதிக்கு அப்புறம். அதாவது புதன்கிழமைக்கு அப்புறம் சூரியன் வந்து கடகத்துக்கு வந்தார். புதாதித்ய யோகம் இருக்குது. அதெல்லாம் யோசனை பண்ணிட்டே இருங்க. உங்களுடைய சொந்த முயற்சியில் உங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்காக முயற்சியை மேற்கொள்ளுங்கள். வாய்ப்புகளை தவற விடாதீர்கள். ஆக ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, தொழிலிலும் சரி ஜாப்லையும் சரி, ஜாபே இல்லை அப்படின்னாலும் கூட வாய்ப்புகள் கிடைக்கும். நட்புகளின் மூலமாக, நண்பர்களின் மூலமாக, உங்களுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது பால்ய சிநேகிதர்கள் அல்லது சிநேகிதியின் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நல்ல கிடைக்கக்கூடிய விஷயம். அதை பாதுகாத்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒன்று. அப்புறம் உங்களுடைய வாக் ரொம்ப நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உறவுகளில் வந்து அம்மாவனுடைய தாய் தந்தையருடைய உறவுகளில் கொஞ்சம் வந்து பிணக்கு இருக்கு. அதாவது அவர்களுக்கு உடல் நலம் இல்லாமல் போடுதோ அல்லது நீங்கள் அதாவது வந்து சண்டை போட்டுக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர். பிறகு திருமண உறவுகளில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. குழந்தைகள் உறவுலையும் கூட ஓகே தான். நீங்கள் வந்து பெருசாக வந்து ஒரு பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டிய அமைப்பு வராது. கொஞ்சம் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன், ப்ராப்பர்ட்டி டீலிங் வேண்டாம்னு சொல்லிட்டேன். பிறகு இளைய சகோதரர்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பிறகு நான் சொன்ன மாதிரி நட்புங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு புலப்படும். ஆக இந்த வாரம் என்பது உங்களுடைய செலவுகளில் மனதை வைத்து உங்களுடைய வரவுகளை நன்கு முடுக்கிவிடும். வரவுக்கு உண்டான சோர்ஸுகளை வந்து முடுக்கி விடணும். வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. அதனால அதாவது வந்து மீனுக்காக காத்திருக்கக்கூடிய கொக்கு மாதிரி அப்படியே வந்து எந்த வாய்ப்புகள் யார் மூலமா வந்தாலும் அதை பயன்படுத்துங்கள். கவர்மெண்ட் மூலமாக கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் காரியங்கள் வந்து நடந்தேறும். பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த வாரம் தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது. முக்கியமான முடிவு நான் எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள் ஒரு அம்பாள் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோயிலுக்கோ போயிட்டு வந்து முடிவுகளை எடுக்கலாம். அல்லது கோயிலில் வந்து இடம் இருக்குமான்னு தெரியாது, அங்கே உட்கார்ந்து முடிவுகள் எடுக்கலாம். சரியா? மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் கடந்த வாரத்தினுடைய அந்த நல்ல விஷயங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முதல் நாள் ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது முடிவெடுக்க வேண்டுமோ எடுத்துடலாம். குடும்பத்தில் ஏதாவது முடிவெடுக்க வேண்டுமோ எடுத்துடலாம். பிறகு வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறவர்கள் இந்த வாரம் வெள்ளி சனியில தாராளமாக வாங்கலாம். வெள்ளி சனி உங்களுக்கு லாபகரமான ஒரு 2 நாட்களாக இருக்கிறது. இந்த வாரம் வந்து 2ஆம் இடத்துல வந்து புதாதித்ய யோகமானது அமைகிறது. ஆக நீங்க பேசுற பேச்சாகட்டும், உங்களுடைய விவகாரமாகட்டும், உங்களுடைய பாடி லாங்குவேஜும் கூட பணத்தை வந்து குறியாக வைத்தே இருக்கும். அதுல வந்து சக்சஸும் நம்ம ஆயிடுவோம். குடும்பம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள், திருமணம் ஏற்பாடுகள் உடனடியாக நடக்கும். காதல் வந்து அதாவது வெளியூரில் காதலானது மலரும். அது வந்து வாழ்க்கையினுடைய துணையாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது.
புதிய தொழில்கள், புதிய முயற்சிகள் இவைகள்லாம் வந்து செவ்வாயும் கேத்துவும் இருக்கிறதுனால நிழல் உலகம், அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், மீடியா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அல்லது வந்து யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், அதில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. பிறகு வந்து கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்களுக்கு அவர்கள் வந்து பர்மிஷன் ஏதாவது வாங்கலை பண்ணலை அப்படின்னாக்கா அந்த லைசன்ஸ் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறகு வண்டியில போகும்போது டூ வீலர், முக்கியமாக டூ வீலர்காரர்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இந்த 4 நாட்களும் உரிய டாக்குமெண்ட்ஸை வண்டியில் வைத்திருங்கள். இல்லை என்றால் அது கொஞ்சம் பிரச்சனை ஆவதற்கு சான்சஸ் உண்டு. தாயினுடைய ஆரோக்கியத்தில் மேன்மை, தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் மேன்மை உண்டு. இளைய சகோதரம் அப்படிங்கிறது, அதாவது அது தங்கையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அவர்களோட வந்து கொஞ்சம் பிரச்சனைகளோ அல்லது அவர்களுக்கு செலவு பண்ண வேண்டிய ஒரு அமைப்போ பார்க்க முடிகிறது. சனி வந்து வக்கரம் அடைவது 10ஆம் இடத்துல அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு விசேஷமான விஷயத்தை நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் 8க்குண்டானவன் வக்கரம் பெறும்போது 8ஆம் இடம் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆயிடும். ஆமாம், அதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக, ஏன்னா புதாதித்ய யோகம் இருக்கிறது, இருந்தாலும் அது வந்து டக்குன்னு நவுந்துடும் இல்லையா ஒரு மாசத்துக்கு அப்புறம். இது வந்து நவம்பர் 28 வரைக்கும் இருக்கிறது. அதனால நீங்கள் அந்த வீடியோ நம்ம போட போறோம், சனியினுடைய உக்கர பலன்கள், அதை பார்த்து கொள்ளுங்கள். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு இது கடந்த வாரத்தினுடைய அந்த நெகட்டிவ்களையும் போக்கி ஒரு நல்ல வாரமாகத்தான் இதை நாம பார்க்கிறோம். மேலும் வெளிநாடுகளில் வாழுகின்ற தாய்மார்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். 12ல் சுக்கிரன் இருக்கிறார், அவர் ரோகிணி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஸோ ரோகிணி நட்சத்திரத்துல உட்கார்ந்தா என்ன அப்படின்னாக்கா 2க்குண்டானவன், அதாவது பணத்தை வந்து எங்கேயாவது ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும், நமக்கு தெரிஞ்சே ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால அதை மட்டும் ஜாக்கிரதையா நாம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். கடக லக்னத்திலும் கடக ராசியிலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் முதல் நாளே வந்து ஒரு நல்ல ஒரு தெம்பாக கான்பிடண்டாக விளங்கக்கூடிய ஒரு வாரம். இதுல 4க்குண்டானவன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால நிறைய விஷயங்கள் வசிக்கக்கூடிய இடத்துல நீங்க டீல் பண்ணுவீங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டீல் பண்ணுவீர்கள். பிறகு 2ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் கேத்தும் இருக்கிறதுனால அப்பப்போ வந்து ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து மற்றவர்களிடம் சொல்லிட்டு அதனால உண்டாகக்கூடிய சங்கடங்களை வந்து எதிர்கொள்ள நேரிடும். இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் திங்கட்கிழமை ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து சந்திராஷ்டமம் வருகிறது. வெளியூர் பிரயாணங்கள் முடிந்த அளவுக்கு தவிர்க்க பாருங்க மெயினா, ஏனென்றால் இது செவ்வாய் நிமித்தமாகவும் இருக்கிறது. அதே போல ஸ்போர்ட்ஸ்ல இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அதாவது இப்ப கிரிக்கெட்ல இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குண்டான பேடு, அதுக்குண்டான அந்த உபகரணங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த சேஃப்டி கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டுட்டு நம்ம விளையாட வேண்டும். வண்டி டூ வீலர் ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகத்தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இந்த வாரம் வந்து சுக்கிரனுடைய இந்த அமைப்பு, சூரியன் வந்து உங்களுடைய 2க்குண்டானவன் லக்னம் ஏறி வர்றதுனால வருமானத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது தந்தை வகையிலும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய முன்னோர் வகையிலும் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பாஸ் மூலமாக ஒரு நல்ல பிசினஸ்க்கு உண்டான, அதாவது எக்ஸ் பாஸ் அப்படின்னாக்கா முதல்ல நீங்க யாருக்கிட்டையும் கீழே வேலை செய்து கொண்டிருப்பீர்கள், அவர்கள் வந்து உங்களுடைய பிசினஸ்க்கு, உங்களுடைய ஜாபுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதே போல 12க்குண்டானவனும் லக்னத்தில் இருக்கிறார். இது ஒரு விசித்திரமான அமைப்பு. 12க்குண்டானவன் உங்களுடைய ராசியில, 2க்குண்டானவனும் உங்களுடைய ராசியில, அப்ப 2 பேருக்கு உண்டானவன். அப்போ உங்களுக்கு வந்து வரவுக்கேற்ற செலவும் இருக்கும், நட்பு பழைய நட்பும் வரும், ஆனா புதிய நட்பு இழக்கவும் செய்வீர்கள். இந்த மாதிரியான விசேஷமான ஒரு வாரம் இந்த வாரம் வந்து இது வந்து, அதாவது சூரியன் மற்றும் புதன் இவருடைய இணைவு அப்படிங்கும்போது பழைய அனுபவங்களுடைய அந்த ஒரு அடிப்படையில் புதிதாக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாரம். நீங்க வெளியூர் போகக்கூடாது, அந்த விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. காதலினால் நன்மை உண்டு, காதல் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, திருமண ஏற்பாடுகள் உண்டு, வெளியூர் பிரயாணங்கள், வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் உண்டு, சகோதர உறவினால், மூத்த சகோதரியினால் நல்ல லாபம் உண்டு, அந்நிய மொழி பேசக்கூடிய நண்பர்களின் மூலமாக வேலை வாய்ப்புகளோ அல்லது பிசினஸோ அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாணவ செல்வங்களுக்கு இது வந்து ஒரு தங்கமான வாரம் நான் சொல்லிடுவேன். பெண் குழந்தைகளுக்கு ஒரு தங்கமான வாரம். உங்களுக்கு வந்து உடைமை பொருள்கள் வந்து புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ப்ராப்பர்ட்டி டீலிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா 10க்குண்டானவன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த வாரம் வந்து நீங்க, அதாவது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாம், ஆனா இந்த வாரம் நீங்க வந்து அதற்குண்டான வேலைகளை முடுக்கி விடலாம். இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அது வாங்கணும், போய் பார்க்கறது வைக்கிறது எல்லாம் பண்ணலாம்.
ஆனால் ஒரு கிரயம் பண்ணுறதோ ஒரு இது பண்ணுறதோ வந்து வேண்டாம். இதே வந்து ப்ரமோட்டர்ஸு, ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்களுக்கு இந்த வாரத்தில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. ஆனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக, டாக்குமெண்டேஷன் வேண்டாம். ஆனால் ஒரு பார்ட்டி பேசுறது, விற்கிறதுக்கு பேசுறது, கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் உண்டு. ஓகே. கணவன் மனைவி உறவுக்குள்ள கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் பொறுத்து நம்ம போகணும். கோபம் நிறைய வந்து நமக்கு, ஏன்னா சூரியனும் வந்து ராசிக்கு வந்துட்டார். ஸோ உறவுகளில் வந்து அப்பாவினுடைய உறவு நல்லபடியாக மேம்படும். தாயினுடைய உறவு நல்ல முன்னேற்றமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடன் கூடிய உறவு தான் ரொம்ப இரிட்டேட்டிங்காக, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக, ஏதோ இழந்த மாதிரி, இல்லைன்னா எதையோ யாரும் பிடிங்கிட்ட மாதிரியே நம்ம டீல் பண்ணிட்டு இருப்போம். அது ஏன்னே தெரியாது. ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட இருக்கலாம், அது போட்டுக்கிட்டு நம்மளை வாட்டும். அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடக ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரியன். ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வந்து பார்த்து வழிபடுங்கள். அல்லது லக்ஷ்மி நாராயணர், ஆமாம், லக்ஷ்மியுடன் கூடிய நாராயணர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். உங்களுக்கு பிசினஸ் ரீதியாக நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, இன்னும் கொஞ்சம் வந்து இரிட்டேஷன் இருக்கத்தான் செய்யும், கடுப்பு இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மேன்மையான விஷயங்கள், அதாவது பிசினஸ் ரீதியாக உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு வந்து நிறைய புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகள் கிடைக்கும். சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது வந்து லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போறது. ஒரு சின்ன பிரயாணத்தின் மூலமாக, பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக, அல்லது நீங்கள் பழைய, அதாவது எங்கேயாவது ஒரு கம்பெனியில வேலை செய்திருந்தால் அங்கு செல்வதன் மூலமாக, அல்லது ஒரு கோயிலுக்கு, புனித ஸ்தலத்திற்கு செல்வதன் மூலமாக வாழ்க்கையினுடைய முக்கியமான பாடத்தையும், முக்கியமான அந்த உங்களுடைய ஸ்ட்ரக்சர், எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஸ்ட்ரக்சரையும் வந்து உருவாக்கி கொள்ள ஒரு உறுதுணையாக இருக்கணும். அப்போ இந்த வாரம் வந்து என்ன பண்ணணும், எங்கேயாவது வெளியூர் போறீங்கன்னா தாராளமாக பிளான் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னாக்கா ஒரு லாங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு பிளான் பண்ணிடுங்க. நம்ம டிரைவ் பண்ணக்கூடாது, நம்ம அல்லது வந்து நம்ம பஸ்ஸில் போகிறது அப்படின்னாக்கா பஸ்ஸில் போங்க, 2 வீலரில் போகாதீங்க. உங்களுடைய காராக இருந்தாலும் உங்களுடைய டிரைவரை கூட்டிக் கொள்ளுங்கள். காதல் அமையக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தையினுடைய விவகாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் நன்மை உண்டு. அம்மாவனுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அம்மாவனுடைய விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். பிறகு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு புதன்கிழமை சந்திராஷ்டமம். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு வியாழக்கிழமை. முக்கியமா மக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல எந்த முடிவு எடுக்காதீங்க. பிறகு பூர்வ பால்குனி, பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பிசினஸ் ரீதியாக நல்ல லாபம் கிடைத்தாலும் நீங்கள் அதை தூக்கி மறுபடியும் நம்ம அடுத்ததுல போடலாம் நினைக்க வேண்டாம். அதனால பிசினஸ் ரீதியாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும். அதுவும் வந்து பார்ட்னர், நண்பர், மனைவி, இவங்கள பார்ட்னரா இருப்பாங்களே, எந்த ஒரு பார்ட்னர், அது உறவிலிருந்து பார்ட்னரா இருந்தாலும் சரி, மற்றவர்கள் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிசினஸ்ல முடிவுகள் எடுக்க வேண்டாம் அன்றைக்கு. உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து வியாழக்கிழமை சந்திராஷ்டமம். விளையாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனாலும் கூட சிம்மராசி அன்பர்களுக்கு குரு இன்னும் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். 5 குழந்தைகளால் லாபம், அதே போல கவர்மெண்ட் மூலமாகவும், ஆச்சாரியின் மூலமாகவும், பெரியவர்களின் மூலமாகவும் லாபம் இருக்கிறது. முருகனுடைய வழிபாடு இந்த வாரம் செய்வதனால் உங்களுக்கு பல நன்மைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு. நீங்கள் வெளிநாடு போகிறது, வெளிமாநிலங்கள் போகிறத பற்றியெல்லாம் யோசிக்கலாம். ஏனென்றால் இந்த ஜாதகத்துக்கு வந்து பாக்யாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறார். இப்போ செவ்வாய் கேத்துவோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது உங்களுக்கு பாதகத்தை தராது, நன்மையை தான் கொடுக்கும். ஆக இந்த வாரம் வந்து சிம்மராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மேலே செல்லக்கூடிய அந்த ஒரு ஏறுமுகமாக மாறுவதை காண்பார்கள். இந்த தட்சிணாயனம் என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு, அதாவது கடக ரவின்னா சூரியன் வந்து 12ஆம் இடத்துக்கு போறதும் சனி வக்கரமாகிறதும் ஒரு விசேஷமான அமைப்பு. அதை நம்ம சனி வக்கர பலன்கள்ல பார்ப்போம். திருமண ஏற்பாடுகளும் பிறகு பெண் பார்க்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரத்துல முக்கியமாக நான் சொன்ன கவர்மெண்ட் மூலமாக, தாய் தந்தரின் மூலமாக, பிறகு உங்களுடைய ஆசான் மூலமாக பெரிய நன்மை காத்து கொண்டிருக்கிறது.
இப்போ நீங்கள் ஒரு ஜாப் வந்து கவர்மெண்ட்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா போய் அப்டேட் பண்ணிட்டு வாங்க. பிறகு நகை கடைக்காரர்களுக்கு லாபம் உண்டு. அது எப்படி சுவாமிகளே? அது அப்படித்தான். இல்லை, நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அவர் இப்போ தனிச்சு இருக்கிறார். ஆர்திரா நட்சத்திரம் இருக்கிறார். அவர் வந்து இவருடைய நட்சத்திரத்தோட பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். கும்பத்தில் வந்து ராகு, செவ்வாய் 8 குண்டானம் பார்த்துருக்கிறார். அப்படிங்கும்போது இது ஒரு விபரீதமான ஒரு அமைப்பு. குருவினாலேயே ராகு பார்க்கப்பட்டிருக்கிறனால தங்க நகை விற்பவர்கள், ஆர்டிஃபிஷியல் இந்த ஈவன் கவரிங் ஆக இருக்கட்டும், இந்த மாதிரியான நகை நட்டுகளை விற்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபம் இருக்கிறது. பிசினஸ் மேனுக்கு எல்லா விதத்திலையும் லாபம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கேஷை மட்டும் நீங்கள் டைரெக்டாக டீல் பண்ணக்கூடாது, கையில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆன்லைன் கேஷு, ஆன்லைன் அதெல்லாம் ஓகே. முக்கியமாக திருமண ஏற்பாடுகள் நல்ல ஒரு விதமாக அமைவதும், பிசினஸ்லேயோ அல்லது தன்னுடன் வேலை செய்பவர்களுடனே காதல் மலர்வதற்குண்டான ஒரு அமைப்பும், 7ஆம் இடத்துல சனி வந்து வக்கரம் பெறுவது அப்படிங்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத காமிக்கிறது. நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அதாவது எப்பவுமே வாழ்க்கை துணையோடையும் நண்பர்களோடையும் வந்து காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கவே கூடாது. அது வந்து இன்ஃபீரியாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற தாழ்வு மனப்பான்மையாக இருந்தாலும் சரி, சுப்பீரியாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த மனப்பான்மை. உயர்ந்த மனப்பான்மைன்னாக்கா தான் மட்டுமே உயர்ந்தவன் அப்படிங்கிற மனப்பான்மை, அதுவும் இருக்கக்கூடாது. அதனால அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பிசினஸ் ரீதியாக நல்ல லாபமும் நிறைய, அதாவது வந்து வாய்ப்புகள், தவறின வாய்ப்புகள்லாம் மீண்டு எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரம் இது. ஆமாம், பார்ட்னர்ஷிப், பிசினஸ் பார்ட்னர்ஷிப், அப்புறம் ஒர்க்கில் இருக்கக்கூடிய கொலீக்ஸ் அல்லது சேர்ந்து எங்கேயாவது வந்து நண்பர்களோட வெளியில் போகிறது, பிறகு வாழ்க்கை துணையுடன் நமக்கு வந்து பிரச்சனைகளை வராத மாதிரி நம்ம நடந்து கொண்டால் இந்த வாரம் என்பது அத்தனை வாய்ப்புகளையும் அள்ளக்கூடிய ஒரு வாரம். முக்கியமாக வெள்ளி அன்று சனி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் வருது. நீங்கள் 2 வீலர் ஓட்ட வேண்டும். அது வந்து ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் மெயினாக நான் சொல்கிறேன், 2 வீலர் ஓட்டவே வேண்டாம். ஓட்ட வேண்டாம் பக்கத்துலாம் போக வேண்டாமா அப்படின்னாக்கா, சாப்பிட போகலாம், ஆஃபீஸுக்கு போகலாம், எக்ஸஸாக வந்து போக வேண்டாம். முக்கியமாக லிக்கருக்கு அடிக்ட் ஆக வேண்டாம், வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ரைட்டா? வெள்ளி சனி இந்த 2 நாளில் வந்து கோர்ட்டு கேஸு, லிட்டிகேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் நாம் போக வேண்டாம், வாய்தா வாங்கிப்போம். ஆனால் மற்ற அனைத்து நாட்களும், அதாவது மற்ற அனைத்துனாக்கா, அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், இத்தனை நாட்களிலும் உங்களுக்கு இந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குலாம் நல்லா ஜெயிப்பு தான். நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னால் மிக அல்ல. கன்னி ராசிக்காரர்கள் பைரவருடைய உபாசனையும், பிறகு சிவபெருமானுடைய உபாசனை, சிவலிங்கத்துக்கு வந்து நெய்யோ பாலோ அபிஷேகத்துக்கு கொடுக்கறது உங்களுக்கு நிறைய மேன்மையை கொடுக்கும். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் என்பது ரொம்ப முக்கியமான வாரம். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல தன்னுடைய வீட்டில் இருக்க, அவரை வந்து 4க்கும் 5க்கும் உண்டானவன் பார்க்கிறார், அவர் வர்க்கரம் அடைகிறார். அதனால என்ன சுவாமிகள்னாக்கா, நிறைய நன்மை உண்டு. அது எப்படிங்கிறத சொல்றேன். முதல்ல உங்களுடைய பிசினஸ் விஷயங்கள், உங்களுடைய ஜாப் விஷயங்கள், உங்களுடைய கான்டாக்ட், பிஆர், இதெல்லாமே நல்லா டெவலப் ஆகும். சூரியன் 10ஆம் இடத்துக்கு போகிறது, அது வந்து தட்சிணாயனமாக இருக்கிறது, உங்களுடைய ராசிக்கு நிறைய லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏனென்றால் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நண்பர் கிடையாது, 11க்கு உண்டானவன். ஆனாலும் கூட 10ஆம் இடத்துல தன்னுடைய நண்பனுடைய இடத்துல உட்கார, அது வந்து 11க்கு 12ஆக இருக்கும்போது உங்களுடைய லாபத்துல வந்து கை வைக்க மாட்டார். குரு 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு நன்மை. 6க்கு உண்டானவன் 9ஆம் இடத்துல. ஸோ இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். நல்ல பிஆர் கிடைக்கக்கூடிய, பிசினஸ்லையும் ஜாப்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய, புது வேலைகள் கிடைக்கக்கூடிய விஷயம். மாணவர்களுக்கும் இது ஒரு நன்மையவே கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. சரியா? சரி, யார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா, குழந்தைகளுடன் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அப்பாவோடையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்ம. ஏனென்றால் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு லூஸ் தாக்கு விட்டோம்னா மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தம்பி தங்கைகள் அவர்களிடமும் கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரி, சம்டைம்ஸ் வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னுடைய தங்கையோ அல்லது தம்பிக்கோ கொஞ்சம் உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரும். வீடு மாற வேண்டும் அப்படிங்கிறது இந்த வாரம் நமக்கு சரி வராது. இனிமேல் ஆடி முடிஞ்சுதான் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வாரம் வந்து நீங்கள் அப்படியே விட்டுடுங்க. நல்லா வரக்கூடிய பிசினஸ் வாய்ப்புகள், சில பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபமும் திடீரென்ற அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு.
திடீர்னு காதல் வந்து வெளிநாட்டு வாழ் மக்களிடமும் அல்லது வேறு மொழி பேசுபவர்களிடம் ஒரு காதல் மலர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நிறைய வாய்ப்புகளையும் சந்தோஷங்களையும் வரவுகளையும் கொண்ட வாரம் அப்படின்னு சொன்னா மிகையே இல்லை. துளாராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு கேட்டா, தைரியத்திற்கு ஹனுமனுடைய வழிபாடு இந்த வாரம் ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்கு ஏனென்றால் சனி வந்து அதாவது 6ஆம் இடத்துல வக்கரம் பெறுவது உங்களை யாரும் இனிமேல் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுவும் வந்து சனியினுடைய இன்னொரு வீட்டில் வந்து ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இல்லையா, அதனால இந்த வாரத்துல இருந்து யூ ஆர் கோயிங் டு பி அ ஃபைட்டர், ஒரு யுத்த வீரனாக மாற இருக்கிறீர்கள். யுத்த வீரன்னா அப்படியே வந்து கத்தியை தூக்கிட்டு கிளம்புறது இல்லை, ஐ எம் ரெடி, ஃபைட் பண்றதுக்கு ரெடி அப்படின்னு உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு, உங்களுடைய சொத்துக்களை ஏதாவது வந்து கொஞ்சம் அப்படியே லிட்டிகேஷன்லயே இருக்கலாம், அதுக்கு வந்து தைரியமா இறங்கி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால ஹனுமனுடைய வழிபாடு, சண்டி தேவியினுடைய வழிபாடு, சண்டி ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, அது வந்து உங்களுடைய வெற்றிக்கு வித்தாகும். விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் வந்து கணவன் மனைவி உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும், பிறகு வாழ்க்கை அமையக்கூடிய புதிய வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அமைப்பும், நீண்ட நாட்களாக பெண்களுக்கு வந்து மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படிங்கிறவர்களுக்கு திடீர்னு வந்து மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும், பிறகு இருப்பிடத்திலிருந்து கொஞ்சம் நான் வந்து வெளியில போகணும் அப்படின்னு கொஞ்சம் வந்து ஒரு எண்ணங்கள், இருக்கக்கூடிய வேலையை விட்டு நம்ம கொஞ்சம் மாறிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள், இந்த ஒரு மாதம் நம்ம வந்து மாற முடியாது. ஆனாலும் கூட சனி வக்கரம் பெறுவது உங்களுக்கு நன்மையை, நிறைய நன்மையை கொடுக்க போகிறது. அது நம்ம சனி பயிற்சியில் சனியினுடைய வக்கர பலன் தான் பார்ப்போம். ஸோ குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வரவுக்கு வந்து அதாவது ஷேர் மார்க்கெட் இத்தியாதிகளில், பிறகு வந்து பந்தயம் கட்டுவதிலும் சூதாட்டம் மூலமாகவும் பண வரவு உண்டு. இந்த வாரம் பண வரவு உண்டு. ஆனால் 10ஆம் இடத்தில் விட்டிருக்கக்கூடிய கேத்துவும் செவ்வாயும் ப்ராப்பர்ட்டியை டீல் பண்றது, சொத்துக்களை வாங்குவது, நம்பர் 2 மணியை ஹேண்டில் பண்ணும்போது அதுல தான் மிஸ் ஆயிடுறதுங்கிறது மாதிரி இருக்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். மாணவர்கள் இந்த வாரம் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டும். படிக்கிறதுல வந்து கொஞ்சம் சோம்பலும் இருக்கும், கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு மாதிரியான டைவர்ஷன் நிறைய இருக்கும். அதனால அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஆனாலும் வருமானமும், தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும், தாயினுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றமும், சகோதரர்கள் விஷயத்துல நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலும், மூத்த சகோதரர்கள் வந்து உங்களுக்கு அரணாக நிற்பதும், இந்த மாதிரியான நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறது. லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனோ கையெழுத்து போடுறதோ கிரயம் பண்றதோ வேண்டாம் இந்த வாரம். அப்படி நம்ம பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, வெள்ளிக்கிழமை தான் பண்ண முடியும். விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை காளி, உக்ரகாளி, மாகாளி அல்லது வந்து வெக்காளி, ராஜகாளி அம்மன், இந்த மாதிரியான காளியம்மன் உபாசனை என்பது உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையினால் பல லாபத்தையும் சந்திக்க போகிறீர்கள். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு ஆக்சுவலி ஏற்படக்கூடிய சனி வக்கரமானது உங்களுக்கு இருந்த நெகட்டிவிட்டி அத்தனையும் மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அதனால இந்த வாரத்திலிருந்து நீங்கள் தெளிவு பெற போகிறீர்கள். உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் பெற்ற கௌரவமும், நீங்கள் அடைந்த பெருமிதமும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். 6ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறார் அப்படிங்கிறது 11க்கு உண்டானவர் இல்லையா, அதனால வெளிநாடுகளில் வாய்ப்புகளும், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய மணியும், பிறகு வெளிநாட்டு மணின்னு சொன்னா டாலர், இந்த மாதிரியான ரிங்கிட், டாலர், இந்த மாதிரியான வரவுகளும், வெளிநாடுகளில் நல்ல ஒரு பிஆர், ஒரு பப்ளிக் இது ரிலேஷன்ஷிப் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பும், பிறகு பிரயாணங்களினால் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பலவிதமான சூக்ஷ்மங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியும். புதாதித்ய யோகம் 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பலவிதமான சூக்ஷ்மங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். பிசினஸ்ல வந்து நீங்க நிறைய சாதிக்க இருக்கிறீர்கள். இந்த வாரத்துல வந்து உறவுகள்னு எடுத்துக்கிட்டா அப்பாவினுடைய உறவுல நல்ல முன்னேற்றமும், தாயினுடைய உறவுல கொஞ்சம் நமக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய அல்லது கொஞ்சம் வந்து அவர்கள் உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சந்தோஷம் இருக்கிறது. பிறகு தந்தையினுடைய சொத்துக்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு வாரம், அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் சகோதரர்கள் கிட்ட வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். இந்த தனுர் ராசிக்காரர்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய டெபாசிட்ஸ் அதை ஒரு தடவை ரீசெக் பண்ணுங்க. பேங்க்ல இருக்கக்கூடிய டெபாசிட்ஸ், அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சனி வக்கரம் அடைவதும், பிறகு செவ்வாய் கேத்துவோட இருக்கிறதும் கொஞ்சம் வந்து இந்த சூழ்நிலையை கொஞ்சம் மாற்றி நம்ம யோசிக்க வைக்கிறது.
சரி, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இன்னும் பாசிட்டிவாக தான் இருக்கிறார். அதனால நிறைய விஷயங்கள், முயற்சிகள் வந்து நீங்கள் இன்னும் நிறைய எடுத்து பெரிய வெற்றிகளை நோக்கி நீங்கள் பிரயாணிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இந்த வாரம் வந்து திருமண ஏற்பாடுகளும் ரொம்ப குயிக்காக நடந்து விடக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல ஆண்களுக்கு வந்து எதிர்பாராத விதமான அவர்களுக்கு, அதாவது அவர்கள் வந்து இவர்கள்லாம் நம்மளை வந்து விரும்புவாங்களா அப்படின்னு நினைச்சவர்களுக்கு டக்குன்னு அந்த ப்ரொபோசல் வந்துடும். அந்த ஒரு சந்தோஷத்துடன் கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். வந்து ஒரு மேன்மையான ஒரு உங்களுடைய லட்சியத்தை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இருக்கிறது. தனுர் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் மற்றும் அன்னை. மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுடைய ராசியிலிருந்து தான் இந்த வாரம் வந்து சந்திரன் வந்து துவங்குகிறார். வாக்கினில் கவனம் தேவை. அது ஒண்ணுதான். பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நோ லூஸ் டாக். அதே மாதிரி நோ ஜோக்கிங். நான் ஜோக் பண்ற பேர் வழி, காமெடி பண்ற பேர் வழின்னு சொல்லி காரியத்தை கெடுத்துடக்கூடாது. இது மட்டும்தான். என்ன சுவாமிஜி எடுக்கும் போதே நெகட்டிவா இருக்கிறது அப்படின்னாக்கா அது ஒண்ணுதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, அதுக்காக நான் மௌன விரதம் இருக்கணும்னு ஆரம்பிச்சிட வேண்டாம். இந்த வாரம் வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகிறது. நல்ல தொழிலாளிகள் கிடைப்பதற்காகவும், பிறகு படிப்புல வந்து நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும், வெளிநாடுகளில் வந்து கோலோச்சக்கூடிய ஒரு அமைப்பும், காதல் மலருவதும், பிறகு வாழ்க்கை துணையுடன் ஒரு சந்தோஷத்தை அடைவதும், நீண்ட நாள் இருந்த சண்டை நண்பர்களுக்குள் இருந்தது நீங்குவதுமாக பல நன்மைகள் இருக்கிறது. பிசினஸ்ல வந்து நமக்குன்னு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒருத்தர் வரக்கூடிய ஒரு அமைப்பும், நமக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சி எதிர்காலத்துல வந்து நம்மளும் ஏதாவது சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கிறது. அரசாங்கத்தில் வந்து பல நிலுவைகள் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு சக்சீடு கிடைச்சிடும். லீகல்ல வந்து இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு லீகலா வந்து லிட்டிகேஷன்ஸோ இல்லை ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டதோ அல்லது வேற ஏதாவது வம்பு வழக்குகளோ இருந்தாலும் இந்த வாரம் அது வந்து சால்வ் ஆகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு. அதனால இந்த வாரம் வந்து ஒரு ஹீலிங்கான வாரம் அப்படின்னு சொல்லி மகர ராசிக்காரர்களுக்கு சொன்னா அது மிகவே கிடையாது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து வாராகியம்மன் அல்லது சண்டிகா பரமேஸ்வரி, இல்லையா பிரத்யங்கிரா. இதை வந்து வழிபடுங்கள். பிரத்யங்கிரா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எல்லா மிஸ்டேக்கும் சரி பண்ணிவிடும். அந்த பாட் அதை செய்வினை ஆகட்டும் அல்லது வந்து எந்த ஒரு பிளாக் மேஜிக் ஆகட்டும் அதெல்லாம் வந்து சரி பண்ணிடும். ஆனாலும் கூட நம்ம பண்ண தவறு இது என்ன பிளாக் மேஜிக் இல்லை. நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஈகோனாலேயோ அல்லது வந்து ஒரு புண்பட்டதுனாலேயோ ஒரு தவறா பேசியிருப்போம்ல, அதையும் கூட சரி பண்ணதற்கு பிரத்யங்கரா இந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யும். அதாவது உக்ர தேவதைகளுடைய வழிபாடு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணும். 8ஆம் இடத்துல என்ன சார் பிரச்சனை இருக்கு அப்படின்னா, செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். செவ்வாய் வந்து இந்த ஜாதகத்துக்கு 4 கூடியவன் போய் 8ஆம் இடத்துல உட்காருவதனால வண்டி வாகனங்களின் வந்து கொஞ்சம் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, தேவையில்லாத எங்கேயோ போய் பிரேக் டவுன் ஆகி நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதெல்லாம் தவிர்ப்பதற்காக இந்த வழிபாடு. மற்றபடி திருமண ஏற்பாடுகள் நல்லபடியாக நடக்கும். வரவுகள் உண்டு, உறவுகள் உண்டு. பிறகு வேற என்ன வேணும் நமக்கு? அதனால மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. வாய் மட்டும் அதிகமா இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். ஆனா வந்து மகர ராசி அன்பர்கள் வந்து நியாயத்துக்காக குரல் கொடுப்பதில் வந்து அவர்களுக்கு நிகர் அவர்கள் தான். ஆனா கொஞ்சம் நியாயமா இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சு அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யும். வாக்கின் மூலமாக இல்லை, செயலின் மூலமாக வெற்றி அடைவீர்கள். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. ராகுவனுடைய தலையில் இருக்கிறது, கேத்துவும் செவ்வாயும் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எங்க நண்பர்கள் கிட்ட பேசினாலும் பிரச்சனை, வீட்டுல வாய் எடுத்தாலும் பிரச்சனை, எங்க போய் பண்றது குழந்தைங்களோட வந்து பேசினாலும் பிரச்சனை, இப்படியாக இருக்கிறது. ஆனால் இந்த வாரம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் உங்களுக்கு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சனி வக்கரம் வந்து உங்களுடைய நெகட்டிவிட்டியை வந்து நிறைய வெகுவாக குறைச்சிடுறாரு. ஏன் அப்படின்னா சனி வந்து 12க்கு உண்டானவன். 12க்கு உண்டானவன் வந்து இந்த பணப்பரத்துல வந்து வக்கரம் அடைகிறது நல்லது. அதனால உங்களுக்கு வந்து பினான்சியலாக இருந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும், அதே போல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாக்யாதிபதியினால் உங்களுக்கு வந்து உங்களுடைய வருமானத்துல வந்து ஒரு தெளிவும் ஒரு முன்னேற்றமும், சூரியனுடைய 6ஆம் இடத்துக்கு செல்கை, அதாவது 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகளையும் குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. குரு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்படிங்கிறது இன்னும் கூட பினான்சியலாக உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கிறது. குழந்தைகளால் பெருமையும், தன்னுடைய தந்தை மற்றும்
தன்னுடைய முன்னோர்களினுடைய அருமையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரம் அது. இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு 2 விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டா, லாபத்துக்கு நான் சொல்றேன். நீங்க வெளியூர் போக வேண்டியது இருக்கிறதா தவிர்க்க வேண்டாம், கேன்சல் பண்ண வேண்டாம், போயிட்டு வந்துருங்க. எந்த மீட்டிங்கா இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னொன்று, ஒரு அசால்ட்டா இப்போ ஒரு ஒரு சின்ன வாய்ப்பு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வாய்ப்புகளையும், அது நண்பர்கள் மூலமாகவும் எந்த உறவுகளையும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏனென்றால் இந்த வாரம் 5ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறார் ராகுவோட. ராகு குருவனுடைய நட்சத்திரத்துல இருக்க, 8க்குண்டானவன் 6ஆம் இடத்துல விபரீத ராஜயோகமாக அமர்ந்திருக்க, சனி வக்கரம் பெற. இதெல்லாம் என்ன தெரியுமா, ஒரு சின்ன ஒரு யாரோ ஒரு மூலமாக தான் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதை மிஸ் பண்ணாம பிடிச்சுக்கிடுங்க. கெட்டியாக உங்களுக்கு வாழ்க்கையை எங்கேயோ மேலே உயர்த்தி விட்டுடும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனால பல நன்மைகள் உண்டு. அதாவது இருப்பிடத்துல நிம்மதியும், அதே போல சனியினுடைய பார்வையினால கொஞ்சம் நமக்கு மந்தத்தன்மையும் சோம்பலும் கொஞ்சம் கூடிதான் இருக்கும். இருந்தாலும் அது நன்மையே. எதற்கு நன்மையேன்னு கேட்டா, நம்ம பாட்டியும் ரொம்ப வேகமா சண்டை போட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லதுதான். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது, அவர் 11ஆம் இடத்தை பார்க்கறது, பிறகு லக்னத்தை பார்க்கறது, இது அத்தனையுமே திருமணம் தடை இல்லாமல் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு உறவுகள், வெளிநாடுனுடைய பிரயாணங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புள் வரக்கூடிய வாய்ப்புகள். பிறகு கேம்பிளின் மூலமாகவும் வரவு இருக்கிறது. கோர்ட்டு கேஸ் விஷயத்துல ஜெயம் விஜயமே. இன்ஃபேக்ட் கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான வாரம்னே சொல்லலாம். நண்பர்களுடன் சண்டை போட வேண்டாம், வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கொள்ள வேண்டியது. மாணவ செல்வங்களுக்கு இது ஒரு நல்ல வாரமே, எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனாலும் மாணவ செல்வங்கள் அதாவது ஒரு வெளியில டீவியேஷன் ஆகி ஒரு படத்துக்கு போவோங்கிறது, இப்போ சினிமாவுக்குள்ளே யாரும் போறதில்லை, ஏதாவது ஒரு நம்ம ப்ரோக்ராமுக்கு போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிவியேஷன் தான் இருக்கும் வழியே. ஆனாலும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினோம்னா நல்ல படிப்பு வந்துடும். கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சண்டியே. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே நமஹா. இதே சொன்னாலே போரும், அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும். மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு சனி வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிற விஷயத்துல பைரவருடைய உபாசனையை தொடங்குங்கள். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகிறது. பிசினஸ் ரீதியான விஷயங்கள்ல நிறைய வரவுகளும் புதிய முயற்சிகளுக்கு உண்டான தொடக்கமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. 8க்குண்டானவன் 8ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் தன்னுடைய சொந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் தூரமாக இருந்த பழைய நட்புகளின் மூலமாக வரவும், பிறகு உங்களுடைய தோழர்கள், அதாவது உங்களுடைய பால்ய சிநேகிதர்களோ, உங்களுடைய கொலீக்ஸோ, அல்லது உங்களுடைய உடன் படித்தவர்களோ, அவர்கள் மூலமாக நல்ல ஒரு நன்மையையும், பிறகு சகோதர உறவின் மூலமாக ஒரு நன்மையும், தந்தையினுடைய சொத்துக்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பையும், சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும், கோர்ட்டு கேஸ் விஷயங்கள்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. சரி, மீனராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் பெறுவது என்பது ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. இதை நம்ம தனியா அதுக்குன்னு நம்ம பலன் போட்டிருக்கோம், அதுல நம்ம பார்ப்போம். அதுல நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கிறது, ஆனால் சில நெகட்டிவிட்டிஸும் இருக்கிறது. அதனாலதான் ஆனால் அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு மேம்போக்காக இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவிட்டிஸ் தான். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துட்டோம்னா சரியா போயிடும். கோர்ட்டு கேஸ்ல நல்ல ஜெயிப்பு இருக்கிறது, விஜயம் அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. திடீர்னு காதல் மலர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப நாள் திருமணமே ஆகாதவர்களுக்கு டக்குன்னு திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. முக்கியமாக வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு இதற்கு மேல கொஞ்சம் வசந்த காலம். ஏனென்றால் சனி இங்க வந்தது, ராகுனுடைய சந்திப்பு, இந்த கடந்த ஒரு 3 மாதங்கள்ல மீனராசிக்காரர்கள் நிறைய அவஸ்தைப்பட்டதை நம்ம காண முடிந்தது. அதுக்கு ஒரு ரெமெடியாக, ஒரு உதய சூரியனாக இந்த வாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. ஏனென்றால் சூரியனுடைய 5ஆம் இடத்து பிரயாணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. அதனால இந்த வாரத்திலிருந்து நீங்கள், அதாவது சன்ரைஸ் ஆகிற மாதிரி, அதாவது இருட்டெல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. மீனராசிக்காரர்கள் முக்கியமாக சொர்ணாகர்ஷண பைரவரையும் அல்லது கால பைரவரையும் வழிபட வேண்டும். அதுடன் கூடி சனி வக்கரம் அடைகிறார் இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை வக்கரம் அடைகிறார். உங்களுக்கு ஒரு ஊனமுற்றவர்களுக்காக
ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யுங்கள். அது உங்களுக்கு பெரிய லாபமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த சனி வக்கரம் அடையிற அன்னைக்கு ராகு காலத்தில் அதாவது 4:30 to 6 சண்டே இல்லையா, அன்றைக்கு நீங்கள் ஒரு பைரவரை வழிபடுவதும், ஊனமுற்ற அதுலேயும் கூட குறிப்பாக கால் டிசபிள்டாக இருக்கக்கூடிய, லெக் பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு அற்புதங்கள் பல நடப்பதை வாழ்க்கையில் காண்பீர்கள். ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த வாரத்தில் அனைத்து விஷயங்களிலும் நன்மையும் பிறகு லட்சுமி கட்டாட்சமும் ஏற்பட்டு நாம் அனைவரும் ஆனந்தம் பொங்கும் விதத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் வாழ்த்துக்களுடனும் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.